நம்ம இந்தியன் கரன்சியில் ஒரு சின்ன டவுட்டு. திடீர்னு 1000 செல்லாமல் போச்சு, பழைய 500 செல்லாமல் போச்சு, புதுசாக 200 வந்துச்சு, 2000 வந்துச்சு, இப்போ 2000 செல்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் கூட ஓகே. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 5 பைசா, 10 பைசா, 20 பைசா இதெல்லாம் செல்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் 25 பைசா, 50 பைசா இதுவும் செல்லாமல் போச்சு. செல்லாமல் போச்சுங்கிறத அப்படியே அறிவிச்சிருக்கலாம். ஆனால் அப்போ செல்லாமல் போனது இப்போ இருக்கிற பேங்க் டீட்டெயிலில், கூகுள் பேவில் எல்லாத்துலேயும் செல்லுது. ரூபாய் 70 பைசா, 80 பைசா அப்படின்னு வருது. அது எப்படி வருது? அதுவும் இல்லைன்னு அறிவிக்க வேண்டியதானே? அது எப்படி வருது? இதை கேட்டால் நம்மளை தேச துரோகின்னு விடுவானுங்க. அப்போ எத்தனை பேர்? 130 கோடி பேர் இருக்கான். எல்லாத்தையும் 99 பேர் திருடுறீங்க தானே? அதான உண்மை.